my channel மற்றும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களுடன் ஜே. நான் இன்றைக்கு உங்களுக்கு பாஸ்டா தான் செய்து காட்டப் எல்லாரும் நீங்க வீட்ல பாஸ்டா குக் பண்ணி செய்து சாப்பிட்டுருப்பீங்க. நான் வித்தியாசமா செய்து உங்களுக்கு காட்டப் என்னன்னு சொன்னா பிரெட்டையும் பாஸ்டாவையும் எப்படி ஆட் பண்ணி பாஸ்டா செய்யறேன்னு சொல்லி தான் செய்து காட்டப். இப்போ நாங்க முதலாவது செய்முறையை பார்ப்போம். அடுப்பை ஹீட் ஆக்கிட்டு பேனை வச்சுட்டு இதுக்குள்ள ஆயில் ஆட் பண்ணுங்க. நான் ஒலிவ் ஆயில் ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஒரு ஒனியனை சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ஒரு 10 கார்லிக் அதையும் சாப் பண்ணியிருக்கிறேன். அரை டீஸ்பூன் OREGANO, அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நீங்க உரைப்பை கூட்டி குறைச்சி செய்யுங்க. ஒரு கப் பாஸ்டா சோஸ், தேவையான அளவு உப்பை பார்த்து ஆட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நான் சீஸும் ஆட் பண்ண போறேன், அதனால உப்பை பார்த்து ஆட் பண்ணுங்க. சீஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும். 250 கிராம் கிரவுண்ட் சிக்கன் எடுத்திருக்கிறேன். நல்லா இதை குக் பண்ணுங்க. தேவையான அளவு பார்ஸ்லி, அரை கப் ஹெவி கிரீம், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை 1/4 கப் செடர் சீஸ். உங்களுக்கு சீஸை நீங்கள் விரும்பினா சீஸை குறைச்சி ஆட் பண்ணுங்க. 200 கிராம் பாஸ்டாவை பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். எப்படி இந்த பாஸ்டா பாயில் பண்ணுறேன்னு சொன்னால் தண்ணி கொதிச்ச உடனே அதுக்குள்ளே உப்பும் மற்றது ஒலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுங்க. அதுக்கு பிறகு தண்ணியை வடித்து எடுங்க. நான் ஆல்ரெடி பாயில் பண்ணித்தான் இந்த பாஸ்டாவை வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இந்த பாஸ்டாவை பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணி அதை பிரட்டி எடுங்க. ஏன்னு சொன்னால் ஒன்றோடு ஒட்டாது, ஸ்டிக்கியாக இருக்காது, தனித்தனியாக உதுந்து வரும் இந்த பாஸ்டா. அதனால் நான் ஆல்ரெடி இந்த பாஸ்டாவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவுதான். இப்போ நாம அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். நீங்க விருப்பமான பிரெட் பாவிக்கலாம். நான் ஒயிட் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். அதை நீங்க இப்படி ஒரு கட்டிங் போர்டில் இப்படி அடுக்கி விடுங்க. அடுக்கிட்டு இதுக்கு மேல நான் தான் நீங்க செய்து எடுத்தனா இது கார்லிக் சோஸ். நான் இதுக்குள்ள பட்டரும் பார்ஸ்லியும் கார்லிக்கும் இதுக்குள்ள ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்சி எடுத்தனா இப்படி நீங்கள் செய்தெடுங்க. செய்துட்டு இப்படி ஒரு ப்ரஷ்ஷால் இதை எடுத்து இதில் பூசி விடுங்க. 4 பிரெட்லேயும் இப்படி இந்த பட்டரை பூசி விடுங்க. மற்ற பக்கம் பிரட்டிட்டு இந்த கார்லிக் பட்டரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த கார்லிக் பட்டரை 2 பக்கமும் இந்த பிரெட்டில் பூசி எடுங்க. பூசிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு பேக்கிங் ட்ரே எடுங்க. உங்களுக்கு விருப்பமான பேக்கிங் ட்ரே எடுக்கலாம். எது உங்களோட வீட்டில் இருக்குதோ அதை வச்சு செய்யுங்க. அதுக்கு பிறகு இந்த பிரெட்டை இதுக்குள்ள இப்படி அடுக்கி விடுங்க. இப்படி சமனா வச்சு அமர்த்தி விடுங்க. அதே மாதிரி மற்றதையும்
இதே மாதிரி அடுக்கி விடுங்க. அதே மாதிரி கீழுக்கும் அடிக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க. பாருங்க நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு வீட்டில் என்ன சீஸ் கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க. செடர் சீஸ், மொசரல்லா சீஸ் என்ன கிடைச்சாலும் எதையும் ஆட் பண்ணலாம் இதுக்குள்ள. நான் சீஸ் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இப்படி இப்படி இந்த 4 சீஸையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு இதை நீங்கள் 350 டிகிரியில் வச்சு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. இந்த சீஸ் நமக்கு மெல்டட் ஆகணும். இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்கிறேன். இந்த பாருங்க நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சீஸ் மெல்டட் ஆகிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு செய்து வச்ச இந்த பாஸ்டாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்படி பாஸ்டாவை இந்த பிரெட்டுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொசரல்லா சீஸ் அதுக்குள்ளே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நிறைய போட தேவையில்ல. நான் இப்போ இதை செய்து முடிச்சிட்டேன். திரும்பவும் நான் 350 டிகிரியில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இந்த ஃபாயில் பேப்பரால் இதை கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிவிட்டு ஏன் இதை நான் ஃபாயில் பேப்பரால் மூடுறேன்னு சொன்னால் இந்த மேலே போட்ட சீஸ் கருகாமல் இருக்கணும். பிரெட் கொஞ்சம் பேக் பண்ணப்படணும். அதனால் இதை பேக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தால் இந்த ஃபாயில் பேப்பரை நீங்கள் எடுத்து விடுங்க. எடுத்துட்டு திரும்பவும் 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுங்க. எல்லாம் மொத்தம் நீங்கள் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் திரும்பவும் அவனுக்குள்ளே வைக்கிறேன். நான் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். மேலுக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்டட் ஆகி வந்திருக்கு. அழகுக்காக கொஞ்சம் பார்ஸ்லி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை மேலுக்கு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் டெக்கரேட் பண்ணியும் எடுத்துட்டேன் இந்த பிரெட் பாஸ்டாவை. மற்றது இது நல்ல கிறிஸ்பியாக மொரண்டு நல்லா வந்திருக்குது. எல்லாரும் குழந்தைகள் நல்லா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. ஈஸியானது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களோட வீட்டில் இருக்கும். இது மற்றது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பிரெட் பாஸ்டா தான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் வேயில சந்திக்கிறேன். பாய் காய். டேக் கேர் எவ்ரிவன்.